Yes, sir. போன கிளாஸ்ல பாடம் படிச்சீங்களா? இஃப் யூஸ் பண்ற முறையை படிச்சோம். எல்லா நோட்ஸும் எழுதிட்டீங்களா? இஃப் த டைப் 1ம் இஃப் த டைப் 2 படிச்சீங்களா? அதுக்குரிய வித்தியாசம் உங்களுக்கு வழங்குதா எப்படி எழுதணும்னு? Yes, sir. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினை நம்ம பார்க்கணும். Fill in the blanks with the correct form of the verb. First one, if you say sorry, the teacher will not punish. நம்மளுக்கு தெரியும் இந்த கமாக்கு முன்ன இப்படி ஒரு கோட் தெரியும். கொமாக்கு முன்ன 2 வசனம் இருக்கும். ஏதாவது ஒரு வசனத்துல வினை சொல்ல வந்து மறைச்சி போட்டு தருவாங்க. அதை பிரக்கெட்டுக்குள்ள தருவாங்க. இதுக்கு நீங்க இந்த இடைவெளி நிரப்ப போறீங்கன்னா இங்கல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். வில் நாட் பனிஷ், இங்க வில் யூஸ் பண்ண பாட்டு இருக்கு. அப்ப இங்கல வர வேண்டியது என்ன? Say. வெரி குட், வெரி குட். இஃப் யூ சே sorry, the teacher will not punish. Second one, if I had money, I buy a new car. இங்க if I had money கமா வந்திருக்கு. அப்போ இங்கல இடைவெளி நிரப்ப போறீங்கன்னு சொன்னா இங்கல பக்கம் பார்க்கணும். அது எப்படின்னாலும் சரி, இங்க இஃப்க்குள்ள இடைவெளி தந்திருக்காங்க. நம்ம இடைவெளி நிரப்பாத இடைவெளி இல்லாத ஃபுல் வசனத்தை பார்த்து நிரப்புறோம். இங்க இஃப்ல ஃபுல் வசனம் தந்திருக்காங்க. மற்ற வசனத்துல இடைவெளி இருக்கு. அப்ப இஃபை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பார்ப்போம், அதுக்கு நிரப்பணும். ஓகே, இப்ப சொல்லுங்க அப்போ. இஃப் ஐ ஹேட் மணி, சின்ன சின்ன வித்தியாசம், அவ்வளவுதான். ஐ பை எ கார். வெரி குட். எப்படி? Board. ஐ வுட். என்ன சொன்னீங்க? ஐ போட்டா? வுட்டத்தை நான் ஓட்டுன்னு வித்தியாசமா சொன்னேன். Yes, sir. ஓகே, இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் பை a new car. ஐ வுட்டா வுட்ன்னு சொல்லணும். வூனா விட்டனா வுட். நெக்ஸ்ட் ஒன், இஃப் வி இன்வைட் அமால் he would. இதுக்கும் ஸ்பெல்லிங் இஷ்யூ. WO, இது நம்ம படிக்கல. இஃப் வி இன்வைட் அமால் he would have come to the party. இங்க பாருங்க, இப்போ இங்க வுட்டோட பை யூஸ் பண்றோம். ஓகே, இது இந்த பாடத்தை நம்ம பார்க்கணும். இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்னு சொன்னா, இங்க நான் கடைக்கு போனால் இஃப் ஐ கோ, இதை பார்த்தோம். இஃப் ஐ கோ, நான் வெளியே போனால். இது டைப் 1 படித்தோம். டைப் 1க்குள்ள இஃப்க்குள்ள நம்ம இவ்வளவு போட்டு படிச்சு, அடுத்த நான் கடைக்கு போனால் நான் மரக்கறி வாங்குவேன். இஃப் ஐ கோன்னு சொல்லி படிச்சுட்டு ஐ வில் யூஸ் பண்ணினோம். கோ வந்தா இங்களை வில் வரணும், இங்களை வில் வந்தா இங்களை கோ வரணும், ரெண்டும் பொருந்தணும். அப்ப நீ அங்க இருந்தால் நான் அவனை அழைப்பேன். இஃப் யூ சிட் தேர், இருந்தால் சத்தம் வந்தா நம்ம இஃபோட படித்தோம். அப்போ இஃபோட சிம்பிள் ப்ரெசன்ட், அது ஓகே, தெரியாட்டியும் பரவாயில்ல. இஃப் ஐ கோ டு த ஷாப், ஐ வில் பை வெஜிடபிள். இஃப் ஐ கோ அவுட், நம்ம இங்கே இடைவெளி நிரப்புறதையும் பார்த்தோம். இங்கே இடைவெளி நிரப்புறதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த டைப் 2 நம்ம பார்த்தோம். என்ன? நான் கடைக்கு போயிருந்தால், போனாலுங்கிற வந்து போயிருந்தாலாக மாறுது. அந்த டைம்ல இஃப் ஐ கோங்கிறது வந்து வெண்டாக மாறுது. இஃப் ஐ வென்ட் டு த ஷாப், நான் வெளியே போயிருந்தால். இஃப் ஐ வென்ட் அவுட், நீ அங்கே இருந்திருந்தால். இஃப் யூ செட் தேர், V2 ஃபார்மட் வருது. இஃப் ஐ வென்ட் அவுட்,
அவன் டீ குடித்திருந்தான். நான் கடைக்கு போயிருந்தால் நான் மரக்கறி வாங்கியிருப்பேன். இஃப் ஐ வென்ட் டு த ஷாப், நான் மரக்கறி வாங்குவேனுங்கிறத வாங்கி இருப்பேன். ஐ வுட் பை வெஜிடபிள்ஸ். நான் வெளியே போயிருந்தால் நான் கதவை மூடி இருப்பேன். செய்திருந்தால் செய்திருப்பேன். அந்த மாதிரிக்கு நாம இஃப் ஐ வென்ட்டுங்கிறத வுட்டுங்கிறத நம்ம படித்தோம். இது என்ன டைப் 2. ஓகே, இப்போ நாம டைப் 3ங்கிற ஒரு புதுசான ஒரு விஷயத்தை நாம படிக்க போகிறோம். இஃப் க்ளோஸில் டைப் 3. இஃப் க்ளோஸ் டைப் 3 நம்ம படிக்க போகிறோம். டைப் 3யை பொறுத்த வரைக்கும் மக்கள் தமிழ் வசனத்தை நம்ம படிக்கிறது கஷ்டம். தமிழ் வசனத்தை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலாது. ஆனால் லேசி ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஆன்சர் எழுதலாம். உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சரை வழங்கி எடுக்கிறது உங்களுக்கு போதும். டீப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ எப்படி வரும்னு சொன்னால் இன்னொரு நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பண்ண பார்ப்போம். டைப் பண்ண உதாரணத்தை பார்ப்போம். டைப் பண்ண உதாரணம், இஃப் ஐ கோ டு த மார்க்கெட் ஐ வில் பை some vegetables. Type 2. Type 2 பார்க்கும். If I went to the market, I would buy some vegetables. அப்போ இங்கே ஐ கோங்கிறது ஐ வென்ட்டாக மாறுது. ஐ வில் பைங்கிறது ஐ வுட் பையாக மாறுது. அப்போ இங்கே நடக்கிறதுக்கு இங்கே நடக்கிற ஒற்றுமை ஒன்று இருக்கணும். இஃப் ஐ கோ டு த மார்க்கெட் ஐ வுட் பைன்னு சொல்லக்கூடாது. இஃப் ஐ வென்ட் டு த மார்க்கெட் ஐ வில் பைன்னு சொல்லக்கூடாது. அப்போ சரியா, அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஒரே மாதிரி பார்க்கணும். அடுத்த தமிழ் அர்த்தம் கஷ்டமா? தமிழ் அர்த்தம் நம்மளால படிக்கிற கஷ்டம். இஃப் ஐ ஹேட் கோன் டு த மார்க்கெட், நாம இது என்ன V3 ஃபார்மட் படிச்சிருக்கோம்ல, வேர்போட V3 ஃபார்மட். கோ, வென்ட் டு கோ, ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். பெசி வாய்ஸுக்கு மாத்துறதுக்கு என்ன செஞ்சிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம்லவா. பெசி வாய்ஸுக்கு Yes, மாத்துறதுக்கு sir. V3 ஃபார்மட் படிச்சிருக்கோம். அது பெசி வாய்ஸுக்கு மாத்துறதுக்கும் தேவை. அப்போ வேர்ப் 3 ஃபார்மட் படிக்கிறதுக்குரிய முக்கியமான ரீசன் பெசி வாய்ஸ் பார்க்கறதுக்கு. அடுத்தது டைப் 3, இஃப் க்ளோஸில் டைப் 3 பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தேவை. அப்போ இஃப் ஐ ஹேட் கோன், இங்கே பாருங்க, ஐக்கு பக்கத்தில் கோ வந்திருக்கு, இங்கே ஐக்கு பக்கத்தில் வென்ட் வந்திருக்கு, இங்கே ஐக்கு பக்கத்தில் ஹேடோட கோன் வந்திருக்கு. அப்போ இரண்டு வினைச்சொற்கள், இங்கே ஒரு வினைச்சொல், இங்கே ஒரு வினைச்சொல், இங்கே இரண்டு வினைச்சொற்கள். ஹேட் கோனுங்கிறது வந்திருக்கு. அது இதுக்கு வந்தா ஐ வுட் ஹேவ் பை சம் வெஜிடபிள்ஸ். சரி, இப்போதைக்கு நீங்க டீப்பா பார்க்க தேவையில்ல. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா சரி. இந்த 3 டைப் தான் உங்களுக்கு தேவை. அப்போ இஃப் ஐ ஹேட் கோன் டு த மார்க்கெட், இஃப் ஐ ஹேட் கோன்னு வந்தா ஐ வுட்டோட வுட் ஹேவ் போட். வுட் ஹேவ் பைங்கிறது போல வுட் ஹேவ் போட். வுட் வந்துட்டு ஐ வுட்டோட ஹேவோட V3 ஃபார்மட் வரும். ஐ வுட்டோட ஹேவோட போட் வரணும். சரியா, ஐ வுட் ஹேவ் போட். அப்போ இங்கே வுட்டுக்கு பக்கத்தில் பைங்கிறது வந்துருக்கு. இங்கே வுட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹேவ் ஒன்று போட்டு போட்டுங்கிற வரணும். சரி, அப்போ இங்கே இரண்டு வினைச்சொல், இங்கே 3 வினைச்சொல் வரணும். சரி, அப்போ வில் பை, வுட் பை, வுட் ஹேவ் போட்டுங்கிறது வரணும். அடுத்தது பாருங்க, இஃப் ஐ ஹேட் மேட்
a kite, I would have given to my if I had made a kite, I would have given to my brother. அப்போ இங்க if I had ஓட ஹேடுக்கு பக்கத்தில் மேடு வந்திருக்கு, ஐ would have givenங்கிறது வந்திருக்கு. அப்போ இங்கேயும் வந்து V3 ஃபார்மட் தேவை, இங்கேயும் வந்து V3 ஃபார்மட் தேவைப்படுது. அப்போ V3 ஃபார்மட் தான் டைப் 3க்கு நீங்கள் என்ன செய்யணும், வேர்ப்ட 3 ஃபார்மட் இருக்குல்லவா, இதுண்டா மேட், ரிவன், ட்ரங்க், அடுத்தது போட், இந்த மாதிரி V3 ஃபார்மட் தேவை. அந்த V3 ஃபார்மட்டை டைப் 3ன்றாலே இங்கே பாருங்க, டைப் 3ன்றாலே நீங்கள் V3ன்னு நினச்சிக்கோங்க, சரியா? அப்போ இஃப் ஐ ஹேடுக்கு பக்கத்து ஹேடோட மேட் வருது, இங்கே would have given. இப்போ இங்கே நம்மளுக்கு லேசான வேலை என்னன்னு சொன்னால், எந்த ஸ்ட்ரக்சர் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும், இஃப் யூ வந்தாலும் சரி, இஃப் வி வந்தாலும், இஃப் தே வந்தாலும், இஃப் ஹி, இஃப் ஷி, இஃப் இட், எது வந்தாலும் இங்கே ஹேட் தான் வரும். இங்கே எதுவும் மாறாது, இங்கே ஹேடோட மேட் தான் வரும், இங்கே would have givenங்கிறான் வரும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மாறுறது இருக்கு, என்ன, இஃப் ஐ கோ, இஃப் யூ கோ, இஃப் ஹீ கோஸ்ன்னு வாரது இருக்கு. எஸ் சத்தம் வாரது இருக்குல்லவா, எஸ் சத்தம் உண்டு, அந்த இஎஸ் போடுறது, டஸ் போடுறதெல்லாம் வந்து டைப் 1ல நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், அதை கொஞ்சம் பார்க்கணும். அப்போ இதில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு, சரியா? இங்கே நம்ம இது எல்லாத்தையும் தமிழ் அர்த்தம் ஒன்றும் செய்யலாது, தமிழ் அர்த்தம் எடுக்க இயலாது. நம்ம தமிழ் அர்த்தம் எடுக்க இயலாது, இதுக்கு நம்ம இதான் செய்ய போகிறோம், சரியா? ஓகே, இப்போ நான் இஃப் ஐ ஹேட் கோன் டு த ஷாப், இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஹேட்னு வந்துட்டு, அப்போ ஹேட் வந்து உங்களுக்கு மதிக்கணும் என்ன, V3 ஃபார்மட் தேவைப்படுது. ரெண்டுக்கும் தேவையில்லை உங்களுக்கு, எக்ஸாமில் ரெண்டுக்கும் தேவைப்படாது, ஒன்றுக்கு தான் தேவைப்படும். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் படி தந்திருக்கேன், அதே என்ன செய்யுங்க, படிங்க. இஃப் ஐ ஹேட் கோன் டு த ஷாப், இங்கே எப்படி வரும், 3 சொற்கள் வரணும். இஃப் ஐ ஹேட் கோன் V3 ஃபார்மட்டா, அப்போ நீங்கள் வுட் போடணும், முதல்ல வுட்டை போடுவீங்க, வுட்டுக்கு பையில் பை போடக்கூடாது, வுட் ஹேவோட பைட V3 ஃபார்மட் போட்டுன்னு வரணும். வுட் ஹேவோட V3 ஃபார்மட் வரணும். I had gone to the shop, I would. அடுத்தது வந்து அதே வென்ட் தானே. அப்போ இஃப் ஐ ஹேட் கோன் அவுட், ஐ க்ளோஸுங்கிறது இருக்கு. நம்ம ரெகுலர் இர்ரெகுலர் படிச்சலவா, அப்போ இர்ரெகுலர் இருந்தால் அந்த இர்ரெகுலருக்கு நம்ம சார்ட் அடித்து ப்ராக்டிஸ் பண்ண, அதை பார்க்கணும். அது இல்லைன்னு சொன்னால் இங்கே இடி ஃபார்மேட் வேறு, நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்லலாமா, நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்லலாம் தானே, க்ளோஸ்டுன்னு நம்ம சொல்லலாம்லவா, இப்படி சொல்லலாம்ல, க்ளோஸ்டுன்னு சொல்லலாம் தானே. அப்போ உங்களுக்கு அந்த இடி தெரியாட்டி சொன்ன, உங்களுக்கு V3 ஃபார்மேட் தெரியாட்டி நீங்கள் சும்மா வேறையா இடி ஒன்று எழுதி பாருங்க, இடி ஒன்று எழுதி பாருங்க. அப்படி நம்ம நேரத்தில் பார்த்தமா இருந்தீங்கன்னா ஓகே, இது வரும். அப்போ க்ளோஸ்டுன்னு வரும். அப்போ இங்கே ஐ வுட் ஹேவ் க்ளோஸ்டுன்னு வரும், ஐ வுட் ஹேவ் க்ளோஸ்டுன்னு வரும். இப்போ சிட்டுங்கிறது V3 ஃபார்மேட் வந்து செட் தான். அப்போ இஃப் யூ ஹேட் செட் தேர், இஃப் யூ ஹேட் செட் தேர், ஐ சொல்லுங்க பாபு.
would have ம் called ம் ed சேரும் வெரி குட் would have called எப்படி வரும் if he drankங்கிற வந்து if he had drunk இது எப்படி வரும் drunk ran drunk drank drunk v3 ஃபார்மட் நீங்க drankனா v2 ஃபார்மட் he இங்க எப்படி வரும் would have கோவா வெண்டா கோனா gone கோன் v3 ஃபார்மட்டா டைப் 3னாலே v3 ஓகே இப்போ பாப்போம் if we invite Amal we would 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 have come to the party அப்ப இங்க would have come வந்ததால இங்க have வந்திருக்கு இங்க woodக்கு பக்கத்துல have வருதுன்னு பாருங்க woodக்கு பக்கத்துல have வந்தா அதோட past tense என்ன had ன்னு வரும் if we had invited Kamal Amal he would have come to the party உங்களுக்கு v3 ஃபார்மட் ஒன்று வரலாம் அப்படி வராமலும் இருக்கலாம் சரி வர வாய்ப்பு இல்லை உங்களுக்கு போட மாட்டாங்க நீங்க டைப் 1 சரி நான் டைப் சொல்றேன் டைப் 1 டைப் 2 நல்லா படிங்க டைப் 3 படிச்சுட்டு போங்க அடுத்தது if there be a taxi you can if there a taxi you can go home early இப்ப இங்க கேனுங்கிறது வந்திருக்கு இப்ப கேனுங்கிறது வருதுண்டா என்ன அர்த்தம்டா இப்ப வில்லுட பாஸ்ட் டென்ஸ் என்ன பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்றல அத வில்லுட இறந்த காலத்து மாதிரி நம்ம பயன்படுத்த வந்து வில்லுக்கு நம்ம வுட்ல பயன்படுத்துற அது அந்த வுட் தான் இங்க இருக்கு இங்க இருக்கிற வுட் அப்ப இங்க கேன் குட் இப்படி வார வீதம் குறைய அப்ப இங்க வுட்டுக்கு குட் வார மாதிரி வில்லுக்கு கேன் வந்திருக்கு அதாவது இந்த கேன் வந்தா நீங்க வில்லுண்ட என்ன செய்யுங்க எடுங்க குட் வந்தா அப்படி வராது உங்களுக்கு அப்படி வர சான்ஸே இல்லை கேனுக்கு எப்பயாவது ஒரு நாளைக்கு வரும் அது அப்படி வார வீதம் குறைய இப்ப வில் தான் வரும் உங்களுக்கு வில் வந்தா வுட் வந்தா வுட் வார இடத்த வில் வந்தா வில் வார இடத்த கேன் வரும் வுட் வந்தா வுட் வார இடத்த குட் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்த வில்லு மேல கேன் இருக்குன்னா இங்க குட்டுண்டு வரும் இங்க குட் ஹேவ்ண்டு வரும் அப்படி அப்படி வாரல உங்களுக்கு அப்படியெல்லாம் உங்களுக்கு வராது கிரேட் 9க்கெல்லாம் வராது அப்படி ஆனா கேனுக்கு இங்க ஒரு தரம் போட்டு தான் தெரியும் எல்லாத்தையும் படிக்கத்தானே இப்ப கேன் வந்தா இதை நீங்க வில்லாகவே நினைச்சுக்கோங்க சரியா அடுத்த வந்து பீண்டு வந்திருக்கு பி கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏம் இஸ் ஆர் ஏம் இஸ் ஆர் ஏம் இஸ் ஆர் இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு சொன்னா இங்க டைப் 1 இருக்கு தானே டைப் 1ல என்ன நடக்கும்னு சொன்னா டைப் 1க்கு பீண்டு வந்து மதிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஏம் இஸ் ஆர் டைப் நீங்க மதிச்சிருக்கீங்க ஓகே டைப் 2 மதிச்சிருக்கீங்க பிரேக்கெட்டுக்கு பி வந்தா என்ன வரும் வாஸ் வர் சரியா v3 ஃபார்மட் டைப் 3 வரப்போகுதுண்டா டைப் 3 எல்லாம் அப்படி வராதா வராதுன்னு சும்மா சொல்லித்தாரேன் டைப் 3 வரப்போகுதுண்டா பீண்டு வந்தா பீன்னு வரும் அப்படியே உங்களுக்கு தேவை அப்படியெல்லாம் படிக்கிறதில்ல அதெல்லாம் இப்போ தேவையில்ல கிரேட் 10 11 தான் தேவை அப்ப இங்க பி வந்திருக்கு இங்க வில் வந்திருக்கு வில்லுண்டா என்ன சின்ன ஆள் அப்ப டைப் 1 வுட் வந்தா கொஞ்சம் பெரிய ஆள் அப்ப டைப் 2 வுட் ஹேவ் பெரிய சொல் வந்திருக்கு டைப் 3 அப்ப வில் வந்திருக்கு ஒரு சொல் மாத்திரம் வந்தா டைப் 1
அப்போ இங்கே ஏம் இஸ் ஆர் வரப்போகுது. அப்போ இஃப் தேர் இஸ் a taxi, if there are taxi, are a taxi, if there am a taxi, if there is a if there is a taxi you can go home earlyங்கிறது இதான் இந்த டைப் இஃப் கண்டிஷனோட சம்மந்தப்பட்டது. அப்போ நீங்கள் போன கிளாஸில் படிச்சது ரிவிஷன் பார்க்கணும் டைப்புக்கும், அடுத்து வந்து டைப் 1 டைப் 2 டைப் 3 மதிக்க தெரிஞ்சிருக்கணும். அதை அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு மதிக்கணும். ரெண்டில் ஒரு கடை வழியே தருவாங்க, ரெண்டையும் தரையிலாது. ரெண்டு இட வழி இருந்தால் எதை போட்டாலும் நிரப்பலாம். சரி, இங்கேயும் மழை வழி அங்கேயும் மழையில் தர மாட்டாங்க. ரெண்டா குறிச்சிருக்கும், இங்கே ஒரு கடை வழி அல்லது இங்கே ஒரு கடை வழி. இங்கே கடை வழின்னா நீங்கள் இங்கே பார்த்து தான் இங்கே நிரப்பணும். இங்கே கடை வழின்னா நீங்கள் இங்கே பார்த்து தான் என்ன செய்யணும், இப்படி நிரப்புற மாதிரி இருக்கும்.